நண்பன் பகைவன் நல்லவன் கெட்டவன் எதுவும் கிடையாதா? வெற்றி ஒன்றுதான் குறிக்கோளா? வெற்றி பெறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்களா? இப்படிப்பட்டதா அந்த அரசியல்னு அப்பதான் அந்த அரசியலினுடைய அந்த கொடூர முகத்தை பாக்குறாரு எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய கட்சி ஆபீஸ்லயும் நல்ல சிறப்பாக செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. கட்சி ஆபீஸ்ன்றது கட்சி நடவடிக்கைகள் எல்லாம் கட்சி ஆபீஸ்ல தான் நடக்கணும். ஹோட்டல்ல மண்டபத்துல எல்லாம் கல்யாண மண்டபத்துல எல்லாம் நடத்தக்கூடாது. அந்த அளவுக்கு நமக்கு கட்சி ஆபீஸ் அகாமடேட் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், இருக்குது. டிஎம்கே அண்ணா டிஎம்கேக்கெல்லாம் இருக்கு. அப்படி இருந்தும் வெளியே நடத்துறது அந்த நம்ம முன்னாடி இருந்தவங்க நமக்கு அந்த வசதிகள்லாம் செய்து கொடுத்திருக்காங்கல்ல, அதையே நம்ம புறக்கணிக்கணும். இந்த தடவை அவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது இந்த அண்டை மாநிலங்கள், இந்த பார்டர் லைன் இருக்கு இல்லையா, அங்க இருந்த நக்சலைட்ஸ். டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நம்ம போன எபிசோட்ல 1980 நடந்த ஜனவரி பிறந்த உடனே நடந்த அந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்தது, அதெல்லாம் பார்த்தோம். அந்த ஆட்சி டிஸ்மிஸ்னு சொன்ன உடனே எம்ஜிஆருக்கு அப்போ அவர் என்ன செய்துகிட்டு இருந்தாருன்னா, ஹரிதாஸ் படம், அவங்க மிஸ்ஸஸ் வி.எம். ஜானகி அம்மா, எம்.வி. ராஜம்மாள் தான் இதுல அம்மாவா நடிச்சிருப்பாங்க. எதுல தேடி வந்த மாப்பிள்ளை, அந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் ஒரு சில படங்கள்லயும் எம்ஜிஆருக்கு சரோஜா தேவிக்கும் அம்மாவா நடிப்பாங்க. ரொம்ப பொருத்தமா இருப்பாங்க. நீண்ட கால நண்பர்கள், அவங்க எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ். அந்த காலத்துல ஞான சௌந்தரியில என்னை ஆளும் மேரி மாதா நீயே தேவி துணை மாதா கண்ணியே மாமரி தாயேன்னு ஒரு பாட்டு பாடி ஞான சௌந்தரியில அவங்க ஹீரோயினா நடிச்சவங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க எம்ஜிஆர் சிவாஜிக்கெல்லாம் அம்மாவா நடிச்சது. அப்போ அவங்க வி.எம். ஜானகி, அப்புறம் யோகம் மங்களம்னு 2 பேர் ரொம்ப சக்கச்சவேல்னு இருப்பாங்களாம். பேர்பட்ட சிவப்புன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. அந்த 2 பேரு இவங்கெல்லாம் உட்கார்ந்து ஹரிதாஸ் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி டிஸ்மிஸ்னு வருது. வந்த உடனே அப்படியான்னு எம்ஜிஆர் சிரிச்சுட்டு, சரி வீட்டுல என்ன ஸ்வீட் இருக்குன்றாரு. ஒரு 20 லட்டு இருக்குது அப்படின்றாங்க. சரி, அதை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. அதாவது மனம் சோர்ந்து போகாம, உண்மைக்குமே அதுக்கு பிறகு அவர் எலெக்ஷன்ல வரும்போதெல்லாம் என்ன கேட்டாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு ஓட்டு போடல, நீங்க போன தடவை இந்திரா காந்திக்கு ஓட்டு போட்டனாலதானே அந்த அம்மா என் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணி இப்படி என்னைய எலெக்ஷன்ல என்னுடைய ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, திரும்ப நம்ம எலெக்ஷன்ல சந்திக்க வேண்டியதா போச்சு அப்படின்லாம் கேட்டவரு. அந்த சந்தர்ப்பத்துல இது எதுக்கு நான் இங்க சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி அவரை கட்சியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணும்போது அவரு என்ன செய்யறீங்கன்னா, அவர் அந்த நேரம் இட் ஹேப்பன்ஸ் டு பி ஒரு கோஇன்சிடென்ஸ் பாயசம் சாப்பிட்டு இருக்காரு. இப்ப என்ன ஸ்வீட் இருக்குன்றாரு, லட்டு இருக்கணும்னா சரி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி லட்டு சாப்பிடுறாரு. இந்த பெண்களுக்கு எல்லாம் ஒரே அதிர்ச்சியா இருக்குது, என்னது இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு அடுத்து ஜானகி அம்மா என்ன பண்ணாங்க, வேக வேகமா அவங்க பெண்களுக்கு, அவங்க தம்பி பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த மாதிரி ஒரு இது நடந்து போச்சு. இப்போ எம்ஜிஆர் என்னத்துக்கு இப்படி, அந்த அம்மா மேல நம்ம எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம், இந்திரா காந்தி அம்மா மேல, ஏன் இப்படி செஞ்சாங்க, திமுக காரங்க அவங்கள மண்டைய உடைக்க வந்தாங்க, அடிச்சு மண்டைய உடைச்சு ரத்தம் வழியா அந்த அம்மா ஓடியாந்தாங்க, அவங்கள நம்ம எல்லாரையும் வச்சு காப்பாத்தி கொண்டு வந்தோம். அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு காஞ்சி பெரியவரை பார்க்க அவங்க வரும்போது, இல்ல நீங்க தமிழ்நாட்டுல இருக்காதீங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், நீங்க தயவுசெய்து டெல்லிக்கு போங்கன்னு சொல்லி இருக்கலாம். இருந்தாலும் நேரும் மக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம அப்படி திருப்பி அனுப்புறதான்ட்டு காஞ்சி பெரியவரை பார்க்க வரும்போது திமுக காரங்க அவ்வளவு வன்முறையில ஈடுபட்டு துப்பாக்கி சூடு ஆர்டர் கொடுத்து அதுல ஒரு ஆள் செத்து தீனன்னு இவ்வளவு நம்ம ரிஸ்க் எடுத்து இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அனுப்புறோம். இந்த அம்மா அவங்களோட சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு இப்ப நம்ம ஆட்சிய வேற கலைச்சிருச்சே அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுதான் அரசியலா? அப்ப அரசியல்ல நண்பன் பகைவன் நல்லவன் கெட்டவன் எதுவும் கிடையாதா? வெற்றி ஒன்றுதான் குறிக்கோளா? வெற்றி பெறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்களா? இப்படிப்பட்டதா அந்த அரசியல்னு அப்பதான் அந்த அரசியலினுடைய அந்த கொடூர முகத்தை பாக்குறாரு எம்ஜிஆர். அது வரைக்கும் அவர் ஏதோ விளையாட்டு, அவருடைய சண்டை காட்சி பார்த்திருப்போம்ல, முதல்ல அடிக்க வரும்போது அடிக்காதன்வாரு, சிரிப்பாரு, அப்படியே அலட்சியமா தட்டி விடுவாரு, கொஞ்சம் ஒதுங்கிக்கிடுவாரு, அவனையும் வில்லன் விழுந்து முட்டி மோதி எந்திரிக்கட்டும்னு. அப்படியே அதை ஆரம்பத்துல அவர் தாக்கவோ தடுக்கவோ செய்யாம கொஞ்சம் ஒதுங்கி நின்னு வேடிக்கை பார்ப்பார். கொஞ்சம் ஒரு
சிரித்த முகத்தோட வேண்டாம் அப்படி செய்யாத அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்படித்தான் அவர் முதல்ல நினைச்சார். இந்த கலைஞருக்கும் இவருக்கும் ஏற்பட்ட அந்த பனிப்போர், அதுக்கு பிறகு ஏற்பட்ட கட்சி பிளவு, இதெல்லாம் கூட அவர் ஏதோ விளையாட்டு போல, ஒரு வீர விளையாட்டு போல எடுத்து செய்தார். ஒரு போட்டி மாதிரி. நமக்குள்ள பகை கிடையாது, ஆனா நீங்க இந்த காரியங்கள் செய்யும் போது என்னாலையும் செய்ய முடியும், நீயா நானா பார்த்து விடுன்ற மாதிரி செய்தாரு. ஆனா அந்த நல்லாட்சி கொடுத்தும் இன்ஸ்பைட் ஆஃப் தட் இந்த ஆட்சி டிஸ்மிஸ் ஆகும் போது அவருக்கு அரசியல்னா என்னன்றத அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டார். ஆகா, இது ரொம்ப மோசமான இடம், இது நல்லவங்களுக்கு இடமே கிடையாது, இதுல நல்லவன் ஒருத்தன் வாழ முடியாது, வல்லவன் இருந்தாதான் வாழ முடியும். உழைக்கும் கரங்கள்ல பவானி சொல்லுவா அந்த கேரக்டர் ரங்கன்ட்ட, ரங்கா நீ நல்லவனா இருந்தா பத்தாது, வல்லவனா இருக்கணும் அப்படின்ட்டு. அப்ப கலியுகத்துல நல்லவர்களுக்கு இடம் உண்டா என்றால் உண்டு, அவர்கள் வல்லவராக இருக்கும் பட்சத்தில். நான் நல்லவன், அப்பாவி, இன்னசென்ட், நிரபராதி அந்த கதையெல்லாம் நடக்காது. கெட்டிக்காரனா இருக்கணும், நல்லவனாவும் இருக்கணும், வல்லவனாவும் இருக்கணும், எல்லாரையும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய திறமை படைத்தவனாக இருக்கணும். அப்போ இந்த அரசியல் பாடம் அவருக்கு ஒரு தோல்விதான் கற்றுக் கொடுத்த உடனே சுதாரிச்சுக்கிறாரு. இனி எப்படி அரசியல் பண்ணணும், நம்ம இந்த சினிமால நடிச்ச மாதிரி வெறும் நல்லவனா நடிச்சுக்கிட்டு இருந்தா பத்தாது, நம்ம கருணாநிதியினுடைய அந்த முகம் தெரிந்து விட்டது. அவர் வெற்றி என்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிறவர். அதனால அவர் நம்மளை கவுத்துறதுக்கும் தயங்க மாட்டார். ஏற்கனவே மூக்காமுத்துவ வச்சு நம்மளை கவுத்த பார்த்தாரு, சாராய கடையை திறந்து விட்டு நம்முடைய சினிமாவுக்கு வரக்கூடிய ஆட்கள் எண்ணிக்கையை குறைக்க பார்த்தாரு. அதெல்லாம் நம்ம ஒரு விளையாட்டா நினைச்சுக்கிட்டோம். ஆனா இனி இது விளையாட்டு கிடையாது அப்படின்றது, இதை கொஞ்சம் நம்ம சீரியஸா டீல் பண்ண வேண்டிய விஷயம்னு தெரிஞ்சுட்டு அப்புறம்தான் அவரு கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் ஆவேசமா ஆக்ரோஷமா பேசுறாரு. ஏன் இப்படி செய்தீங்க, நான் இப்ப தமிழ்நாட்டுல நான் இனி அடுத்து என்ன செய்யறதுன்றத இந்த எலெக்ஷன் முடிவுதான் முடிவு செய்யும் அப்படின்றார். ஏன்னா இதே வீணையில அவர் நடிக்கும் போது அந்த சாமியார் வேஷம் போட்டிருப்பார். திருநிறை செல்வி மங்கையர்க்கரசி திருமணம் செய்தால் இனிதாக, அந்த பாட்டு சீன் நடிக்கும் போது அதுல அவருடைய ஃபர்ஸ்ட் ஜோடி ஜி சவுந்தலா தான் அம்மாவா நடிச்சிருப்பாங்க. அவங்க எம்ஜிஆர் படத்திலேயே ஆரம்பிச்சு எம்ஜிஆர் படத்தோட முடிச்சவங்க. அவங்க ஈவி சரோஜாலாம், அவங்களுக்குலாம் அப்படி ஒரு சென்டிமெண்ட் அப்படி அமைஞ்சிருந்தது. அப்ப அவங்க எம்ஜிஆர் தனியா உட்கார்ந்து இருக்காரு, அவங்க பக்கத்துல வர்றாங்க, என்னம்மா உட்காருன்னு, என்னன்னு இப்படி உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்றாங்க. இவர் இந்த சாமியார் கோலத்துல கடைசி காலம் இப்படித்தாமா எனக்கு இருக்க போகுது அப்படின்றாரு. அது இந்த கட்சியை விட்டு வெளியேற்றுறதுக்கு முன்னாடி என்னுடைய கடைசி காலம் இப்படித்தாமா இருக்க போகுது அப்படின்றாரு. அப்ப அவர் ஒரு ஆன்மீக ஈடுபாடு கொண்டவராக தான் இருந்திருக்காரு. நம்ம இப்படியே ஊரை விட்டு ஒதுங்கி தனிய ஒரு ஹெர்மிட்டேஜ் மாதிரி போட்டு ஒரு நம்ம பாட்டுக்கு இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இருந்திருக்காரு. இவங்க அவரை போட்டு சீண்டி விட்டு கட்சியை விட்டு வெளியேற்றி அப்புறம் அவரை தனி கட்சி தொடங்குறபடி வச்சு, அவரை தெரிஞ்ச அளவுக்கு அவருடைய ரசிகர்களை கலைஞர் புரிஞ்சுக்கிடல. கலைஞரை விடுங்க, நாவலரும் பேராசிரியரும் புரிஞ்சுக்கிடல. அவங்க 2 பேரும் தான் இந்த எம்ஜிஆரை கட்சியை விட்டு வெளியேற்றினதுக்கும் முக்கிய காரணம். அவங்க 2 பேரும் ரொம்ப படிச்சவங்க. இந்த ரொம்ப படிச்சவங்கன்றவங்களுக்கே யதார்த்தம் தெரியும். அவங்க 2 பேரும் ரொம்ப படிச்சவங்க தான், எம்ஏ WMA எல்லாம் படிச்சவங்க தான். படிச்சு என்ன பண்ண, மக்களை பற்றி தெரிஞ்சிருக்கணுமே, மக்களுடைய மனநிலை. ஒரு சாதாரண மக்களுடைய உளவியல் தெரியாதவங்க என்ன படிச்சு என்ன செய்ய, ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. அப்போ கலைஞருக்கு புரிந்து இருந்தது மக்களுடைய நிலை, அவங்களுடைய ஆர்வம். ஆனா அவர் கொஞ்சம் அந்த நேரத்துல இவங்க பேச்ச கேட்டு அவர் பேச்ச கேட்கறதுக்கு முன்னாடியே இவங்களே பத்திரிகைக்கு தகவல் கொடுத்துட்டாங்கல்ல. சரி, இப்ப நடந்து போச்சு. அவரும் திரும்ப இணங்கி 2 பேரும் ஒன்னா சேரலாம்லாம் ட்ரை பண்ணாரு. எம்ஜிஆர் எல்லாம் ஆழம் பார்த்துட்டு விட்டுட்டாரு, முடியாதுன்ட்டாரு. சரி, இப்போ இவ்வளவு ஒரு அரசியலை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் அடுத்து நடத்தின அந்த 80 to 85 அது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆட்சி. பாப்போம், அரசியல்னா இப்படித்தானா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவர் நடத்தினது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆட்சி. அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, இது கொஞ்சம் வித்தியாசமா. இப்ப இவர் ஜூன் 9ஆம் தேதி ஆட்சிக்கு வர்றார் எம்ஜிஆர். ஜூன் 9ஆம் தேதி முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவரோட ஒரு 17 பேரும் என்னவோ அமைச்சர்கள் ஆகுறாங்க.
ஆனா இவர் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே கலைஞருடைய பிறந்த நாள் வருது, ஜூன் 3ஆம் தேதி. அப்போ அவர் ஒரு முரசொலியில ஒரு நீண்ட கட்டுரை ஒண்ணு எழுதுறாரு. இப்ப எல்லாரும் கட்டுமரம் கட்டுமரம்னு அவரை கேலி பண்றாங்கல்ல, அவருடைய பேரை குறிக்கிறதுக்கு பதிலா கட்டுமரம் அப்படின்னு போட்டு குறிக்கிறாங்க இல்லையா, அந்த கட்டுமரம்ன்றது அவர் அப்பதான் எழுதுறாரு. என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாவேன், என்னை நெருப்புல தூக்கி போட்டாலும் நான் உங்களுக்கு விறகாக அடுப்பெரிக்க உதவுவேன், என்ன நீங்க என்னதான் விரட்டி விட்டாலும், அதான் தமிழக மக்களை பார்த்து சொல்றாரு. தமிழக மக்கள்னா என்ன, அவருடைய திராவிட கட்சி தொண்டர்கள், அவங்கள தக்க வைக்கணும்ல. ஐயோ இனி எதிர்காலமே இல்ல நம்ம கட்சிக்கு, நம்ம பேசாம எம்ஜிஆர் பக்கம் சேர்ந்துருவோம்னு நினைக்கிற ஆட்கள் எத்தனை பேர் அந்த கட்சியில இருக்கிறாங்க. எல்லாரும் துரைமுருகன் மாதிரி இருக்க முடியுமா? அப்படி இந்த தொண்டர்கள் அவங்களுடைய செல்வாக்கு எம்ஜிஆருக்கு போயிடக்கூடாது. எல்லாரும் அந்த காலத்துல எம்ஜிஆர் ரசிகர்களா இருந்தவங்க தானே. அப்போ அந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் இருக்கிறத தக்க வச்சுக்கிடுவோம், இருக்கிறத இழந்துடக்கூடாதுன்ற முயற்சியில இப்படி எல்லாம் எழுதுறாரு. அப்புறம் எழுதுறாரு, நான் உங்கள் வீட்டு நாய், நான் உங்கள் வீட்டு நாய், நீங்கள் எத்தனை முறை என்னை விரட்டி விட்டாலும் நான் மீண்டும் மீண்டும் உங்களை தேடி உங்களையே சுற்றி சுற்றி வருவேன் அப்படின்னு தமிழக மக்களே அப்படின்னு போட்டு எழுதுறாரு. அப்படி ஒரு உருக்கமான ஒரு கடிதம். அதனாலதான் எல்லாரும் இப்ப கட்டுமரம் அப்படின்னு சொல்றது காரணம், அப்போ ஜூன் 3ஆம் தேதி அவருடைய அந்த பிறந்த நாள் அப்ப அந்த சமயம் அவர் முரசொலியில் எழுதினது. நான் கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாவேன், என்னை நெருப்பிலே தூக்கி போட்டாலும் நான் அடுப்பெரிக்க விறகாக பயன்படுவேன் அப்படியெல்லாம் ஒரு நல்ல உணர்ச்சி பூர்வமான வசனம் எழுதினவர் தானே, வசனகர்த்தா தானே, அவருக்கு எழுத தெரியாது. இப்படி எல்லாம் எழுதி இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்டுமரம்ன்ற அந்த ஒரு பேர் நின்று நிலவுற மாதிரி அவர் எழுதினார். இப்போ இப்படி எல்லாம் எழுதி அவர் தன்னுடைய கட்சிக்காரங்களை அப்படியே தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. வேற என்ன செய்யறது, அடுத்து நமக்கு எப்ப வெற்றி எப்ப தோல்வின்னு தெரியாது, எப்ப வெற்றின்னு தெரியாது. அது வரைக்கும் அந்த 13 வருஷம் வச்சிருந்தாருல, அது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா அவர் ஆக்டிவா இருந்தார், தினம் கட்சி ஆபீஸ்க்கு வர போக ஆட்களை சந்திக்க ஒரு செயல்பாடுலயே இருந்து. இப்ப மற்ற கட்சி ஆபீஸ் எல்லாம் பாருங்க, ஏதாவது ஒரு நாள் கூட்டமா இருக்கும், அப்புறம் கூட்டி கிடக்கும். கம்யூனிஸ்ட் ஆபீஸ் கொஞ்சம் ஆட்கள் வந்து போய் இருப்பாங்க, இப்ப அதுவும் கூட மாறிடுச்சு. முக்கியஸ்தர்கள் வர்ற அன்னைக்கு மட்டும்தான் கூட்டம் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு தடவை எல்லாம் அதிமுக கட்சி ஆபீஸ்ல நடந்த ஒரு சம்பவம், ஜேசிடி பிரபாகரன் மாணவர் அணி செயலாளர் அந்த மாதிரி இருக்காரு. அவரை பார்க்க நேரமா அவர் கலர் கலரா பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு, ஸ்டூடெண்ட் தானே, ஸ்டூடெண்ட் லைஃப்ன்றனால அப்படி வர போக நிறைய பேர் அவரை வர பார்க்க இப்படிமா இருப்பாங்க. அப்போ ஜெயலலிதா, இது நடந்தது கொஞ்சம் பின்னாடி, ஆனா இப்ப ஒரு ஞாபகத்துக்கு சொல்றேன், கட்சி ஆபீஸ் எப்படி இருக்குன்றதுக்கு சொல்றேன். ஜெயலலிதா ஒரு நாள் எம்ஜிஆர் ரொம்ப கோவிச்சுக்கிறாங்க. என்னது, நான் இங்க இருக்கிறேன் கட்சிக்காக, என்ன யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க, வர்றவங்களாம் பிரபாகரனை ஜேசிடி பிரபாகரனை பார்த்துட்டு போனா என்ன அர்த்தம், அப்புறம் நான் எதுக்கு இங்க வரணும், ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க, ஒண்ணு நான் வரணுமா இல்ல பிரபாகரன் வரணுமா அப்படின்ற. எம்ஜிஆர் பாக்குறாரு, இது என்ன கொடுமையா போச்சு. அவன் ஏற்கனவே இவர் மேடையில எல்லாம் சொல்லி இருக்காரு, எனக்கு ஒரு மகள் இருந்தால் நான் பிரபாகரனுக்குத்தான் திருமணம் செய்து வைப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அவருக்கு பிரபாகரன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் சொல்லுவாரா, இவர் போய் இந்த கிறிஸ்தவ இளைஞர்களுக்காக, இந்த கல்லூரி மாணவர்களுக்காக மத்தியான சாப்பாடு காலை சாப்பாடு அந்த அது இது, அப்புறம் அவங்களுக்கு இந்த ஜெனரல் கேட்டகரியில இருந்து பிசி கேட்டகரிக்கு கொண்டு வந்தது பிரபாகரன் தான். கிறிஸ்தவர்களும் அதை நினைச்சு பார்க்கணும். எம்ஜிஆர்கிட்ட போய் கேட்டு, அண்ணே தலித் கிறிஸ்டியன்ஸ் நம்ம தலித்துன்னு கொண்டு வர அந்த சலுகைகள் கொடுக்குற நமக்கு கிடையாது, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் உண்டு. பட் இது நம்ம செய்யலாம், பிசிக்கு கொண்டு வரலாம், நீங்க அதை கொண்டாங்கன்னும் போது அவங்க ஓசியில இருந்தவங்களை கிறிஸ்டியன்ஸ், தலித் கிறிஸ்டியன்ஸ் பிசி கேட்டகரிக்கு கொண்டு வந்தார். இந்த மாதிரி நீ உனக்குன்னு ஒண்ணுமே கேட்க மாட்டியா, எப்பவும் அடுத்தவங்களுக்காக தான் கேட்பியான்னு வரான் எம்ஜிஆர். அந்த அளவுக்கு அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு தொண்டர், இளைஞர்கள்ல படிச்சவர்ல ஒரு பிரியமான தொண்டர். அவரை போய் இவங்க சொல்லிட்டாங்க, வர்றவங்க எல்லாம் அவனை பார்த்தா அப்புறம் நான் எனக்கு இந்த ஆபீஸ்ல உட்காந்து காத்தாடி நான் வர முடியாது, 2 பேர்ல ஒரு ஆள்னு முடிவுக்கு வாங்க அப்படின்னு. எம்ஜிஆர் அப்படி பேசாம இருக்காரு. எம்ஜிஆர் என்ன சொல்லுவாரு, நீ வராதன்னு சொல்லுவாரா? ஏன்னா இளைஞர்கள் மத்தியில ரொம்ப செல்வாக்கான ஆளு, இன்னொன்னு தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கின்ற ஒரு மனிதன் ஜேசிடி பிரபாகரன். இங்கிட்ட ஜெயலலிதாவையும் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஜெயலலிதா தான் தமிழ்நாடு பூரா ஆட்களை கவரக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த பெண். இன்னொன்னு
ஒரு துணிச்சல், அரசியலுக்கு ஏற்ற ஒரு துணிச்சலான பெண். அதுவும் அவருடைய கணிப்பு, எம்ஜிஆருடைய கணிப்பு. அப்ப அவர் அப்படி யோசிக்கும் போது பிரபாகரனே என்ன சொல்லிடுறாரு, இல்லனே நான் நாளையில இருந்து கட்சி ஆபீஸ் வரலன்னு என்று போயிடுறாரு. முடிஞ்சு போச்சு. அப்ப கட்சி ஆபீஸ்ன்றது ஆட்கள் வந்து போய் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த கட்சி வந்து தொடர்ந்து நடத்த முடியும். கட்சி ஆபீஸ பூட்டி போட்டுட்டு நம்ம ஹோட்டல்ல சந்திக்கிறது, கல்யாண மண்டபத்துல சந்திக்கிறது, அதெல்லாம் தப்பு. அப்புறம் எதுக்கு கட்சி ஆபீஸ்னு ஒண்ணு இருக்குது? நம்ம என்ன 4 பேர் வந்தாலும் 400 பேர் வந்தாலும் 4000 பேர் வந்தாலும் அகாமடேட் பண்ணக்கூடிய வசதி அந்த கட்சி ஆபீஸ்ல இருக்கணும். இருக்கு, பெரிய கட்சி ஆபீஸ்ல எல்லாம் இருக்கு. கலைஞர் வந்து தன்னுடைய கட்சிக்காரங்களை ஒரு உற்சாகமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வசனங்கள்லாம் ஒரு எழுதி, ரொம்ப நெஞ்சை தொடக்கூடிய வசனங்களை எழுதி முரசொலியில வெளியிட்டு கொண்டு இருக்கும்போது, இங்க எம்ஜிஆருடைய கட்சி ஆபீஸ்லயும் வந்து நல்ல சிறப்பாக செயல்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கு. கட்சி ஆபீஸ்ன்றது கட்சி நடவடிக்கைகள் எல்லாம் கட்சி ஆபீஸ்ல தான் நடக்கணும். ஹோட்டல்ல, மண்டபத்துல எல்லாம், கல்யாண மண்டபத்துல எல்லாம் நடத்தக்கூடாது. அந்த அளவுக்கு நமக்கு கட்சி ஆபீஸ் வந்து அகாமடேட் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். இருக்குது. டிஎம்கே, அண்ணா டிஎம்கேக்கு எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தும் வெளியே நடத்துறது வந்து அந்த நம்ம முன்னாடி இருந்தவங்க நமக்கு அந்த வசதியெல்லாம் செய்து கொடுத்திருக்காங்கல்ல, அதையே நம்ம புறக்கணிக்கணும். சரி, இப்போ ஜூன் 8ஆம் தேதி, ஜூன் 3ஆம் தேதி இவர் இதை எழுதியிருந்தார். ஜூன் 9 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த முறை வந்து கலைஞருமே கொஞ்சம் பயந்துட்டார். 2வது முறை வெற்றி பெறும் போது கலைஞருமே கொஞ்சம் அதிர்ந்துட்டார். முதல் தடவை சினிமா கவர்ச்சின்னு நினைச்சாரு. இந்த தடவை அவருக்கு மாலையெல்லாம் போட்ட போஸ்டர் எல்லாம் ரெடியாகி ஒட்டிட்டாங்க அடுத்த முதல்வர். அந்த அளவுக்கு வந்து உனக்கு இந்த மினிஸ்டர், எனக்கு இந்த மினிஸ்டர் எல்லாம் பேசி இப்ப கடைசியில எல்லாம் ஆண்டிக்குடி மடம் கட்டின மாதிரி போயிருச்சு. எல்லாம் பயங்கர படுதோல்வி. அதுவும் 37 சீட்டும் என்னமோதான் ஜெயிச்சாங்க. அப்ப பயங்கரமான படுதோல்வி. அப்போ வந்து கலைஞரே கொஞ்சம் யோசிக்கிறார், என்னது எம்ஜிஆர் வந்து ஒரு நிலையான அரசியல்வாதி ஆயிட்டாரா, ஒரு தலைவர் ஆயிட்டாரா, அவரை மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா, அவர் வந்து இந்த முறை வெற்றி பெற்றது எப்படி, போன தடவை சினிமா கவர்ச்சின்னு நினைச்சோம், அப்ப அவரை வந்து ஒரு அரசியல் தலைவராகவே மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்ற வினாக்கள் எல்லாம் கலைஞருக்குள்ள தோன்றி, இனி வந்து நம்ம வேற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணணும், இவரை வந்து ஒரு சினிமாக்காரன்னு நம்ம அலட்சியமா நினைக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து தீவிரமாக சிந்திக்க தொடங்கு. இந்த நேரத்துல எம்ஜிஆர் என்ன பண்றாரு, 9ஆம் தேதி பதவியேற்ற உடனே 3 நாள்ல ஜூன் 12ஆம் தேதி போலீஸ்காரங்களுக்கு ஒரு சலுகை கொடுப்பாரு. என்ன சலுகை? ரேஷன் அரிசி 50 காசுக்கு 1 கிலோ அரிசி. நினைச்சு பாருங்க. இப்ப எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, ஒரு 20 கிலோ எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இப்ப வந்து பசி இல்லாத, இப்ப தமிழ்நாட்டுல வந்து பசி பட்டினி சாவுன்றதே கிடையாது. அந்த அளவுக்கு இப்ப வந்து நிறைய இடங்கள்ல அந்த இலவச அரிசியை வாங்கி சோறு பொங்கி எல்லாம் போட்டு ஃப்ரீயா எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. மெட்ராஸ்ல எல்லாம் பல இடங்கள்ல 1 மணிக்கு வந்து ஒரு பாத்திரத்துல சாப்பாடு வச்சு டக்கு டக்குன்னு ஒரு 50 பேர் 100 பேர் அவங்கவுங்க வசதிக்கு தக்க வகையில வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் இப்ப வந்து தமிழகம் வந்து நல்ல ஒரு தன்னிறைவு மாநிலமாக இருக்கிறது. இப்படி இருக்குது. அப்ப அவர் வந்து போலீஸ்க்கு ஒரு ரேஷன் கொடுக்குறாரு, அரிசி வந்து 50 காசு அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து என்ன பண்றாருன்னா, அது இன்றைக்கு வரைக்கும் அந்த ரேஷன், போலீஸ்க்கு உண்டான ரேஷன் வந்து நடைமுறையில இருக்கு. அது எம்ஜிஆர் பீரியட்ல ஆரம்பிச்சது. அத வந்து அவங்க அமல்படுத்தினது அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியில இருந்து. அதாவது அவர் ஜூன் 12, 29 சொல்லிட்டாரு. 29 ஜூன் 29 சொல்லிட்டாரு. பட் அது நடைமுறைக்கு வந்தது அக்டோபர் 2ல இருந்து. அப்புறம் இந்த தடவை எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது என்னன்னா, முதல் முறை அவருக்கு தெரியல, எல்லாமே ஒரு மாதிரி இருந்தது. அவர் நல்லதெல்லாம் செய்யணும்னு நினைச்சாரு, நிறைய திட்டங்கள்லாம் அறிவிச்சாரு. இந்த தடவை அவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது இந்த அண்டை மாநிலங்கள், இந்த பார்டர் லைன் இருக்கு இல்லையா, அங்க இருந்த நக்சலைட்ஸ், குறிப்பா ஆந்திராவுல வந்து எப்படின்னா பெரிய நிலச்சுவாழ்ந்தார்கள் இருப்பாங்க, ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்கும். ஆனா அங்க வேலை பார்க்கிற தொழிலாளர்கள், அந்த விவசாய பணியாளர்கள் எல்லாம் கொத்தடிமைகளா இருப்பாங்க. அவங்க அப்படியே காலங்காலமாக பாட்டங்காலத்துக்குமா கொத்தடிமை இருந்து அங்க பகுத்தறிவு வளரல. இங்க நம்ம தமிழ்நாட்டுல வளர்ந்த அளவுக்கு மற்ற மாநிலங்களில் பகுத்தறிவு இல்லாத காரணத்தினால இந்த ஏழை பணக்காரன்லாம் நமக்கு நம்ம ஏழையா இருக்கோம், அவன் செஞ்ச புண்ணியம் அவன் பணக்காரனா இருக்கான் அப்படின்னு அதை ஆஸ் இட் இஸ் ஏத்துக்கிட்டாங்க. அப்போ இந்த ஆந்திராவுல என்ன ஆகுது, ரொம்ப கொடுமை. இவங்களுக்கு பசிக்கு சாப்பாடு கூட கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு வன்முறையாளர்களாக மாறி
இப்ப இந்த அறுவடை செய்து நெல் குவிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கெல்லாம் தீ வச்சு நம்ம குடுக்கல இல்ல போட்டோம் அவ்வளவு அப்படின்னு ஃபுல்லா தீ வச்சு விட்டுருவாங்க. அப்புறம் அந்த நில உடைமையாளர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து பெரிய இடைஞ்சல்கள் பண்ணுவாங்க. அவங்க வீட்டு பிள்ளைகளை தூக்குறது, அவங்களை கொலை பண்றது, அவங்களுக்கு ஆபத்தான நிறைய ஆபத்துக்கள் ஏற்படுத்துறது, இப்படி இவங்கதான் நக்சல்பாரி இயக்கம். இது என்னன்னா கொஞ்சம் கம்யூனிஸ்ட் மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஆரம்பிக்கும் போது கூலி கேட்டு நியாயமானதெல்லாம் கேட்டு அவங்க தர மறுத்த காரணத்தினால வன்முறையில இறங்கினாங்க. வன்முறையில இறங்கும் போது அது ஒரு பெரிய இயக்கமாக மாறிடுச்சு. வன்முறைன்னு வந்தாலே நம்ம யாரும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். நியாயமான கோரிக்கைகளுக்கு தான் தமிழ்நாட்டுல இடம் உண்டே தவிர அது அநியாயம், அது அநியாயத்துக்கு அநியாயம்தான் பதிலடி கொடுக்கணும் அப்படின்றத வந்து நாம எப்பவுமே வன்முறைக்கு ஆதரவானவர்களே கிடையாது. அப்போ இந்த நக்சல்பாரி இயக்கம் என்ன செய்யுது, அப்படியே அவங்க அங்க அடிதடி கொலை எல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து ஒளிஞ்சுக்கிடுவாங்க தமிழ்நாட்டு பார்டர்ல. இங்க வந்து ஏதாவது சேட்டை பண்றது, இங்க வந்து சும்மா இருக்காது இல்ல, அந்த ஆடுன காலும் பாடுன வாயும் இருக்காத மாதிரி இந்த அடிதடியில இறங்கினவனுக்கும் கையும் காலும் சும்மாவே இருக்காது. துருன்னு எவன்ட்டையாவது கையை நீட்டி. அப்படி பார்டர் லைன்ல இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் போது எம்ஜிஆர் வந்து அதை ரொம்ப இரும்பு கரம் கொண்டு கொடுக்கிறார். இந்த நக்சல்பாரி இயக்கம் இந்த அரசாங்கத்துக்கு சவால் விடக்கூடியது. அப்புறம் வந்து நான் இந்த நாள்ல இங்க வந்து இவங்களை அடிப்பேன், உன்னால முடிஞ்சா புடிச்சுக்கோ, இங்க வந்து நான் தீ கொளுத்துவேன், உன்னால முடிஞ்சா தடுத்துக்கோ அப்படின்ற அந்த சவால் விடுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்ப மோகன்தாஸ் இருந்தார், உங்களுக்கு தெரியும் தானே. அவரு அதோட தேவாரம் 2 பேரையும் வச்சு அவர் என்ன செய்யறாரு, இந்த ஆந்திரா பார்டர்ல தர்மபுரி கிருஷ்ணகிரி அந்த பக்கம், அப்புறம் மற்ற திருத்தணி அந்த திருப்பதி அந்த சைடு, அந்த திருப்பதியில எல்லாம் செம்மரம் கடத்தல் நிறைய நடக்கும். இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நக்சல்பாரி அமைப்புகளை எல்லாம் தடுத்து அது தமிழ்நாட்டுல தலையெடுக்க விடாம பண்ண. ஒரு தடவை சில்க் ஸ்மிதாட்ட கூட ஒரு பேட்டியில கேள்வி கேட்கும் போது, நீங்க நடிக்க வரலன்னா என்னவா இருப்பீங்கன்னா, நான் நக்சல்பாரி இயக்கத்துக்கு போயிருப்பேன்னு. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த அன்றாட வறுமையினுடைய கொடுமையா அனுபவிச்சவங்க. ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கொடுமையை அனுபவிச்சனால அவங்களுக்கு வந்து அந்த ஆயுதம் ஏந்துவோம்ன்ற ஒரு முடிவு, அந்த அறிவு அவங்களுக்கு புகுத்தப்பட்டு. நம்ம வந்து நமக்கு அறிவே ஆயுதம், அறிவாயுதத்தால் யாரையும் நம்ம எதிர்த்து நிற்போம். நமக்கு பகுத்தறிவு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து அழிவாயுதம், அதை எடுத்து அழிக்கணும் அப்படின்ற ஒரு படிப்பினை கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க அப்படி சொன்னாங்கன்னா. ஆக எம்ஜிஆர் வந்து ஒரு தமிழகத்தை அமைதி பூங்கா ஆக்கினார். அதை ஜெயலலிதாவும் ஃபாலோ பண்ணாங்க. நமக்கு மேல வந்து இங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு புரோட்டகானிஸ்ட் நேச்சர் ஒண்ணு. இன்னொன்னு அவங்க இயற்கையிலேயே நல்ல ஆளுமைகள் இல்லையா, ஆளுமைனாலே அதுல ஆட்சி அதிகாரம் அதெல்லாம் சேர்ந்துதானே இருக்கு. அப்படின்னும் போது அவங்க வந்து கடுமையாக அந்த நக்சல்பாரி இயக்கத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எம்ஜிஆர் வந்து தமிழகத்தை ஒரு அமைதி பூங்காவாக்கினார். எப்படின்னா இன்னசென்ட் பீப்புள் வந்து அவங்களுக்கு பலிகடை ஆயிடக்கூடாது, அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாது என்பதற்காக எம்ஜிஆர் வந்து நல்ல கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தார். எந்த மாதிரி நல்லா இருந்துகிட்டு இருக்கும் போது, ஏற்கனவே அவர் முதல்ல 2 வருஷம் இருக்கும்போது நிறைய மத்திய அரசு நிதியெல்லாம் இருக்கு, அவர் ஒண்ணுமே செலவு பண்ணல, அப்படியே வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. அப்போ அவருக்கு என்னன்னா, எதையாவது நம்ம எடுத்து செலவு பண்ணி நமக்கு அதுக்கு சரியா அவங்க கணக்கு வழக்கு கொடுக்காம நம்மளை எதுவும் மாட்டி விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் தயக்கம் எல்லாம் இருந்த காலம். முதல்ல 2 வருஷம் தானே, என்னன்னு தெரியறதுக்குள்ள சோழி முடிஞ்சுச்சு. இப்ப வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டார், இவங்களை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். இப்ப வந்து என்ன பண்றாரு, சரி அந்த மத்திய அரசு நிதி இருக்கு, நான் அதை வந்து நல்ல முறையில மக்கள் பாராட்டுகின்ற வகையில, தமிழக மக்கள் மட்டுமல்ல உலகத் தமிழர்களே வியந்து நோக்குகின்ற வகையில் அதை நல்ல முறையில் நான் பயன்படுத்துவேன் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்து உலக தமிழ் மாநாடு 81 ஜனவரி அதுல நடத்தினாரு. அதை பற்றி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு விளக்கமாக நிறைய சொல்றேன். அது நான் நேர இருந்து பார்த்த காலம் என்பதனால நான் வந்து அதை உங்களுக்கு நல்ல டீட்டெயிலா அடுத்த வீடியோல சொல்றேன். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும்.
அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.